ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையிலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் தேவன் நமக்கு தந்த அருமையான வார்த்தை 121 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு நிழலாயிருந்து உன்னை பாதுகாப்பார். இந்த கொடிய வெயில் காலத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாட்களில் பலவிதமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். வெயிலினாலே அநேகருக்கு ஏற்படுகிற பாதிப்பு, நோய்கள், ஆபத்துகள், குறிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுகிற ஒரு புதிய வியாதியை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இளம் வயதிலே வெயிலில் பயணம் செய்கிறவர்கள், 40 வயதுக்கு மேல் பயணம் செய்கிறவர்கள், வெயிலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏற்பட்ட தடுமாற்றங்கள், மரணங்கள், உயிரிழப்பு, சரீர பாதிப்பு இவைகளெல்லாம் கேள்விப்படுகிறோம். இதுபோக இந்த வெயில் காலங்களில் சரீரத்தில் பலவிதமான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், இன்னும் தலைவலிகள், இன்னும் பல விஷயங்கள் வெயில்னாலே மனிதன் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அப்போது இந்த வெயில் காலங்களிலே, இந்த வெப்ப நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? நமக்கு என்ன நன்மை? தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொன்னால், சில வசனங்களை தேவன் நமக்கு அடைக்கலமாக தந்திருக்கிறார். குறிப்பாக வெயில் காலத்தில் உபயோகிப்பதற்கென சில பொருட்களை நாம் வைத்திருப்போம். மழை காலங்களில் உபயோகிப்பதற்கு சில பொருட்களை வைத்திருப்போம். குளிர்காலங்களில் உபயோகிப்பதற்கு சில பொருட்களை வைத்திருப்போம். அதை அந்தந்த சீசனுக்கு எடுத்து ஆயத்தப்படுத்தி நாம் பயன்படுத்துவது போல, இந்த நாட்களிலே நாம் பயன்படுத்த வேண்டிய சில ஆயுதங்கள் என்னவென்றால் வசனம், பாதுகாப்பான வசனம். குறிப்பாக 91 சங்கீதம் முழுவதையும் நீங்கள் டெய்லி வாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதில் 3ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீர்களானால், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்புறம் பார்த்திங்கன்னா, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்று ஒரு காரியம் இருக்கிறது. அப்போது பகலில் பறக்கும் அம்பு என்று ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? தம்முடைய செட்டைகளுக்குள்ளே உன்னை மூடி மறைப்பாராம். பாருங்கள், 121 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்போ வெயில் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதுதான் நமக்கு இந்த வெயில் காலத்திலே நமக்கு ப்ரொடெக்ஷன் தருகிறதான வெப்பன். அப்போ இதை நாம் எடுத்து அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் காலை எழுந்து இதை அறிக்கை பண்ண வேண்டும். இன்னும் பாருங்கள், ஏசாயாவில் வாசிக்கிறோம், கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று வாசிக்கிறோம். அப்போ வெயிலுக்கு தேவன் யாராக இருக்கிறார்? நிழலாக இருக்கிறார். அப்போ நிழலாகிய அவரை நாம் தஞ்சமாக கொள்ள வேண்டும். நிழலாகிய அவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் சொல்லுவார்கள், வெயில் 40 வயசுக்கு மேலே வெயிலில் போகாதீங்க இருங்க அப்படின்னு. அப்போ வெயிலில் போகாமல் இருக்க முடியாது. சிலர் கூலி வேலை செய்கிறார்கள், சிலர் கொத்தனார் வேலை செய்கிறார்கள். வெயிலில் நின்று வேலை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. வெயிலிலேயே பைக்கில் பிரயாணம் செய்து டெலிவரி பண்ணுறவர்கள் அநேகர்கள் உண்டு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் வெயிலுக்கு வீட்டிலே இருந்தால் சம்பாதிக்க முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் 40 வருஷம், அதில் பாருங்கள், கர்ப்பஸ்திரீகள் இருந்தாங்க, இளம் பிள்ளைகள் இருந்தாங்க, முதியோர்கள் இருந்தாங்க, எல்லா விதமானவர்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். எல்லோரும் நடந்து தான் வந்தாங்க. அப்போது என்ன செஞ்சாராம்? பகலிலே மேக ஸ்தம்பமாக இருந்தார், இரவினை அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அவர்கள் அற்புதமாக நடத்தினார். அதே போல் இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை எடுத்து அறிக்கை பண்ணி ஜெபித்து நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நீங்கள் எங்கே போனாலும், எத்தனை டிகிரி வெயில் அடித்தாலும் கர்த்தர் உங்களை செட்டைகளினாலே மூடுவார். தம்முடைய வசனத்தினாலே உங்களை பாதுகாப்பார். அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு இந்த நாட்களுக்கு தேவையானவைகளாக நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அதை வாசித்து, அதை நேசித்து, அதை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். அதன் மூலம் ஜெயம் பெறுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த வசனங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. அறிக்கையிட்டு அதை நாங்கள் வெற்றி கொள்ளுகிறோம்.
நாங்கள் வெளியிலே புறப்பட்டு செல்லும் பொழுது எங்களுக்கு செட்டையாயிரும், நிழலாயிரும், எங்களுக்கு மதிலாயிரும், எங்களுக்கு மேகஸ்தம்பமாயிரும். எங்களை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கிக் கொள்ளும், எல்லா ஆபத்துக்கும் விலக்கிக் கொள்ளும். நாங்கள் செய்தியிலே கேள்விப்படுகிறது போல எங்களுக்கு நடக்கக்கூடாது. ஹீட் ஸ்ட்ரோக்கோ இல்லை சரீர பலவீனங்களோ வெயிலினால் ஏற்படும் எந்த ஆபத்தும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நேரிடாதபடி வேலி எடுத்து காத்துக்கொள்ளும். பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day.